இப்போ என்னென்னு பார்க்கலாம். நம்ம வீட்டில் ஃப்ளாஸ்கில் பால் காஃபிலாம் எடுத்துகிட்டு போயிட்டு உடனே வாஷ் பண்ண மறந்துட்டோம், அப்படியே வச்சிட்டோன்னா நெக்ஸ்ட் டைம் எடுத்து யூஸ் பண்ணும்போது அதில் ஒரு ஸ்மெல் வந்து இருக்கும், என்ன தான் நீங்கள் க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணாலும். அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டில் இஞ்சி பூண்டு போட்டு வச்சுருக்க பாக்ஸு, ஊறுகாலாம் போட்டு வச்சுருக்க பாக்ஸில் நம்ம என்ன தான் நல்லா சோப் போட்டு க்ளீன் பண்ணாலும் அந்த ஸ்மெல் வந்து பார்த்திங்கன்னா ரிமூவ் ஆகாது, அப்படியே இருக்கும். ஸோ அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த டிப்பை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ பசங்களோட வாட்டர் பாட்டிலில் ரொம்ப ஸ்மெல்லாக இருக்குன்னா கூட நீங்கள் இதே டிப்பை வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். அதுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கடுகு தான் எடுத்திருக்கேன். ஸோ இந்த கடுகை வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி அந்த கடுகை சேர்த்துட்டு இது கூடயே கொஞ்சம் லைட்டாக சூடாக இருக்கக்கூடிய தண்ணியும் நீங்கள் சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு இதை மூடி போட்டு ஒரு 10 to 20 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் இதை நல்லா ஷேக் பண்ணிவிட்டு இந்த தண்ணியை கீழே ஊற்றிட்டு நார்மல் தண்ணி ஊற்றி நீங்கள் வாஷ் பண்ணிங்கன்னா அதில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்மெல்லும் எடுத்துரும். அது பால் ஸ்மெல்லு, இல்லை டீ ஸ்மெல்லு, காஃபி ஸ்மெல்லு, அப்படி இல்லை நீங்கள் இஞ்சி பூண்டுல பாக்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கீங்க, அதை க்ளீன் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அதுலேருந்து இஞ்சி பூண்டு ஸ்மெல் வருதுன்னா கூட அது எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த கடுகு வந்து ரிமூவ் பண்ணிடும். ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த டிப் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நல்லா ஷேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கழுவிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பாக இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம்.